ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் என்ன நாள்? சொல்லுங்க. ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல தகப்பனுக்காக நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல தகப்பன்கள். உலக பிரகாரமாக நம்மை பெற்றவர்கள் நமக்கு தகப்பன். ஆண்டவருக்குள் நம்மை வழிநடத்துகிறவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தகப்பனுக்காக சிலருக்கு இந்த உலகத்துல தகப்பன்மார் இல்லாமல் இருக்கலாம், மரித்திருக்கலாம், அல்லது விட்டு போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்குது? அல்லேலூயா. உலக பிரகாரமாய் தகப்பன் நமக்கு இல்லை என்றாலும் ஆண்டவரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல தகப்பனாக நமக்கு அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமா. ஒரு பக்தன் இப்படி பாடுகிறான்: உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் திருச்சபையின் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தகப்பன்மார்கள் இருப்பான்னு சொன்னால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள். அவருடைய சரீர சுகத்திற்காக ஜெபியுங்கள். அவருடைய தியாகங்கள் மேலானவைகள், அவருடைய பாடுகள் மேலானவைகள். ஆண்டவர் இந்த பூமியிலே கொடுத்திருக்கிற எல்லா தகப்பன்மார்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சோ அது சம்பந்தமாய் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு நல்ல தகப்பனுடைய குணம், ஒரு நல்ல தகப்பனுடைய கேரக்டர், இன்றைக்கு அதைத்தான் வேதாகம ரீதியாக நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல தகப்பன்னு சொல்லிட்டேன். உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு எப்படி தெரிவாங்கன்னா வில்லனா தெரிவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு குடிகாரனா தெரிவாங்க. உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் தகப்பனார் ஊதாரியாக பொறுப்பற்றவராக தெரிவார்கள். உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் சில நேரங்களில் பிள்ளைகளை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. இதெல்லாம் நவீன காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஆறுதல் என்ன என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ வேதாகம ரீதியாக 5 தகப்பன்களை இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தகப்பன் என்பது பிள்ளைகள் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகள் நமக்கு பிறக்கலன்னா நமக்கு பேர் என்ன? தகப்பன்கிற பேர் இல்லை. சோ ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தபடியால் நாம் அவர்களுக்கு யாராக மாறி இருக்கிறோம்? தகப்பனாக மாறி இருக்கிறோம். சோ அந்த கிரெடென்ஷியலை, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால் நாம் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நமக்கு பிள்ளைகள் பிறக்காவிட்டால் நாம் யார் அல்ல? தகப்பன் அல்ல. ஆனால் நமக்கு பிள்ளைகள் பிறப்பான்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் யார்? தகப்பன். அல்லேலூயா. சோ ஆண்டவர் தான் பிள்ளைகளை தருகிறார் என்று வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்மை ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்ததே யார்தான்? ஆண்டவர். அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் வேதாகமத்திலே இருக்கக்கூடிய 5 தகப்பனுடைய
வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சிலருக்கு தகப்பனை பிடிக்கும், சிலருக்கு தகப்பனை பிடிக்காது. உலக வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் அப்படி என்ன பண்ணுதுங்க, நடக்குது. ஏன் உங்க தகப்பனை உங்களுக்கு பிடிக்குது? அவர் அன்புள்ளவர். ஏன் உங்கள் தகப்பனை உங்களுக்கு பிடிக்கிறது? அவர் ரொம்ப பாசம் உள்ளவர். ஏன் உங்கள் தகப்பனை உங்களுக்கு பிடிக்கிறது? எவ்வளவு மணி நேரம் இரவு வந்தாலும் என்னை தட்டி எழுப்பி அவர் கையில் கொண்டு வந்திருக்கிற புரோட்டாவை எனக்கு கொடுக்கிறார். ஏன் உங்கள் தகப்பனை பிடிக்கிறது? அவர் நான் எதை கேட்டாலும் வாங்கி தருகிறார். ஏன் உங்கள் தகப்பனை உங்களுக்கு பிடிக்கிறது? அவர் என்னுடைய ஹீரோ. நான் பின்பற்றுவதற்கு என்னுடைய தகப்பன் எனக்கு யாரா இருக்கிறாரு? ஹீரோவாக இருக்கிறார். பிள்ளைகள் தகப்பனுடைய செயல்பாடுகளை வைத்து நல்ல தகப்பன், கெட்ட தகப்பன், குடிகார தகப்பன், அடிக்கிற தகப்பன், இன்னும் சீட்டாடுகிற தகப்பன், சோம்பேறி தகப்பன் என்றெல்லாம் பல விதங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க போகிற இந்த 5 தகப்பனுடைய குணங்கள் இன்றைக்கு தகப்பனாய் இருக்கிற நமக்குள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த உலக தந்தையர் தினத்திலே தேவன் உங்களை தந்தையராய் மாற்றி இருக்கிறார். இது உங்களால் உண்டானது அல்ல. தேவன் தான் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தார். இந்த கடன்சியலை, இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தான் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் நாம் சிந்திக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களிலே நான் சொல்லுகிற வசனத்தை சத்தமாய் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இருபதாம் வசனம் வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த அதிகாரங்களை நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. இங்க ஒரு அற்புதமான தகப்பனுடைய குணத்தை ஓமையாக இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன், இந்த ஓமை ஆரம்பிக்கும் போதே ஒரு தகப்பனுக்கு 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவன் இளையவன். ஒரு நாள் இளையவன் தகப்பனிடத்துல வந்து கேட்கிறான், சொத்துல எனக்கு வரக்கூடிய பங்கை தாங்க. கேட்ட உடனே கண்டிப்பாக தகப்பன் கொடுத்திருப்பாரா? கேட்ட உடனேயே தகப்பன் கொடுத்திருப்பாரா? எதுக்காக உனக்கு இப்ப சொத்து வேணும்? ஏன் உனக்கு சொத்து வேணும்? உனக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு தன் மகனிடத்துல தகப்பன் என்ன பண்ணிருப்பாரு? பேசி இருப்பார். ஆனால் தொடர்ந்து பிடிவாதமாக நிற்கும் போது தகப்பன் என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவார். இங்க அப்படித்தான் நடந்திருக்கும். சொல்லி பார்த்திருப்பாரு, புத்தி சொல்லி பார்த்திருப்பாரு, பேசி பார்த்திருப்பாரு. தொடர்ந்து அந்த மகன் பிடிவாதமாய் சொத்தின் மேல பிரியமாய் இருக்கும் போது அவனுக்கு சேர வேண்டிய பங்கு என்ன பண்ணிருப்பாரு? கொடுத்திருப்பார். அவன் தூரமாய் தன் நண்பர்களோடு போய் துன்மார்க்கமாய் அதை செலவு செய்து எல்லாவற்றையும் இழந்துட்டான். இப்ப அவன் குறைவுபட தொடங்கி, அப்படி குறைவுபட்ட போது அங்கே இருக்கிற ஒரு மனிதனிடத்துல போய் ஒரு வேலை கேட்கிறான். அந்த மனிதனோ தன் வீட்டிலே பன்றிகளை மேய்க்கும்படியான ஒரு வேலையை கொடுக்கிறான். அந்த வேலையிலே அந்த பன்றிகளுக்கு தவிடை போடும் போது இவனுக்கு பசி வருது. அப்பதான் புத்தியும் வருது.
என் தகப்பனுடைய வீட்டிலே எத்தனையோ பேர் பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்கள், நானோ இங்கே பசியினால் சாகிறேன். ஆகவே நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்தஸ்து எனக்கு இல்லை. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு எழும்பி அவன் வருகிறான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் எழுந்து ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவன் வஸ்திரத்தை மாற்றி அவன் மோதிரத்தை மாற்றி அவனுக்கு பாதரட்சை புதிதாக கொடுத்து தன்னுடைய வீட்டிலே சிறந்த ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கெல்லாம், என் மகன் காணாமல் போனான், அவன் வந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த வேத பகுதியிலே இந்த தகப்பனிடத்திலே காணப்பட்ட இந்த தகப்பனார், அதாவது உலக தந்தையர் தினத்திலே ஒரு தந்தைக்கு காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, நிபந்தனை இல்லாமல் தன் மகனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு நிபந்தனையும் அந்த தகப்பன் தன் மகனுக்கு விதிக்கலை. ஒரு வார்த்தை கூட அநாகரிகமாய் பேசல. ஆமென். ஒரு வார்த்தை கூட தகப்பனிடத்திலிருந்து தன் பிள்ளையை காயப்படுத்தும்படியான ஒரு வார்த்தை வரல. The spiritual quality father. ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்குள் இருக்கிற முதிர்ச்சியான குணம் இதுதான். எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அதை குத்தி காட்டுவதல்ல, அதை நியாயப்படுத்துவதல்ல, நிராகரிப்பதல்ல, குறை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. ஒரு கிறிஸ்தவ பெற்றோர் அல்லது ஒரு கிறிஸ்தவ தகப்பன் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நம்முடைய பிள்ளைகளை நிபந்தனையற்று நாம் மன்னிக்கணும். நிபந்தனை என்ன தெரியுமா? நிபந்தனை தெரியுமா? வரும்போதே நீ இங்க அடிமையா தான் இருக்கணும். 3 வேளை சாப்பாடு தான், எக்ஸ்ட்ரா வீட்டுல எதையும் தொட. இனி எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, வேலைக்காரன் உட்கார்ந்து சாப்பிடும்போது நீ சாப்பிடணும். இதான் நிபந்தனை. எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு வர்றான். உங்ககிட்ட நல்ல வேலை செய்த ஒரு வேலைக்காரன் உங்களை ஏமாத்தி போயிட்டு தன் தவற உணர்ந்து வரும்போது அவன் மேல இருக்கிற கிருபையை விட்டு நியாயப்பிரமாணம் அங்கதான் பாயுது. அதுக்கு முன்னால அவன் வீட்டுல எங்க வேணாலும் வரலாம். அவன் அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் எப்படி மாறுது? இங்கவா, இங்கதான் நிக்கணும், இனி அனுமதி இல்லாம எங்க உள்ளது சொல்றவங்க புரியுதுங்களா? நிபந்தனை. கூப்பிட்டு என் பேரை கெடுத்துட்டியடா சொல்லல. நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நம்முடைய குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டியே, வார்த்தைகளை உடல, ஊதாரி பயல, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டியடா, புத்தி இல்லையே, புத்தி கட்டவனே, மந்த புத்தி உள்ளவனே, போய் சாவு சொல்லல. இனி என் முகத்துல நீ முழிக்காத, எனக்கு கொல்லி போடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை சொல்லல. ஆமென். ஒரு வார்த்தையாவது தவறு செய்து எல்லாவற்றையும் இழந்து, வஸ்திரத்தை இழந்துட்டான், பசிக்கு மோதிரத்தையும் அடகு வச்சுட்டான், செருப்பையும் எங்கேயோ போட்டுட்டான், ரைட்? எல்லாம் வாழ்க்கையில் நடந்த போதும் ஒரு வார்த்தை கூட தன் மகனை பார்த்து இந்த தகப்பன் எதுவுமே பேசல. மாறாக அவனிடத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை கண்டு அவரும் சந்தோஷப்படுகிறார், மற்றவர்களும் சந்தோஷப்படும்படி விருந்து செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இந்த தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு தகப்பன்மார்கள் நாம் எல்லாருக்கும் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாம் நிபந்தனையற்ற நிலைமையில் அவர்களை மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வேதாகம் அதை கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளைகளை கண்டிக்கணும், அது அடுத்த நெக்ஸ்ட் பார்ட். பட் இங்க கண்டிப்புங்கிற வார்த்தையே என்ன பண்ணல, அதற்காக அவன் செய்ததெல்லாம் சரின்னு சொல்ல வரல. அவனுடைய வாழ்க்கையில செய்ததெல்லாம் தவறாக இருக்கட்டும், அவன் பணத்தை புள்ள வீணா செலவு பண்றவனா இருக்கட்டும், துன்மார்க்கமான நண்பர்களோடு அவன் செலவு பண்ணட்டும், குடித்து வெறித்து எங்கேயோ கிடக்கட்டும், ஆனாலும் அவன் என்னுடைய மகன்.
அவன் என்னுடைய மகன். இந்த ஒரே கேரக்டர் யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிடத்துல மாத்திரம்தான் நிபந்தனையற்ற மன்னிப்பு உண்டு. மற்ற உலகத்துல எந்த தகப்பனும் தான் செய்ததை சொல்லி காட்டிடுவாரு, கோபப்பட்டுருவாரு. அட்லீஸ்ட் பிள்ளைகள் முன்னால கோபப்படாவிட்டாலும் அந்த கோபத்தை மனைவியிடத்திலேயோ தன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவிடத்திலேயோ காமிச்சிருவாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனையோ முறை அவரை காயப்படுத்தி இருக்கிறோம், அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், அவரை விட்டு விலகி போயிருக்கிறோம், அவருடைய இருதயத்தை சுக்குநூறாய் உடைத்திருக்கிறோம், அவரை காயப்படுத்தி இருக்கிறோம். பல முறை அவரை சிலுவையில திரும்ப திரும்ப நம்முடைய சுபாவத்தினாலும் பேச்சினாலும் கிரியையினாலும் நாம் அடித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து ஜீசஸ் forgive me, என்னை மன்னியும் என்று கேட்கும் போது கர்த்தர் நிபந்தனையற்ற நிலைமையிலே நம்மை மன்னித்து இன்று வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக காணப்படுகிற தெய்வத்திற்கு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன வந்துருது? நிபந்தனை. ஆமா, நான் தான் அப்ப நம்ம எங்கேயும் சொல்லிவிடாத, இந்த குடும்பத்துல நீ பிறந்த எங்கேயாவது சொல்லிடாத, உன்னால நாங்க பட்ட அவமானம் போதும், உன்னால எங்களுக்கு இந்த சமூகத்துல ஏற்பட்ட அவமானம் போதும். நிபந்தனையற்ற மன்னிக்கிற சுபாவம் இந்த தந்தையர் தினத்துல ஆண்டவரை அறிந்திருக்கிற உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு வருவதாக. நிபந்தனையே கிடையாது. இன்னைக்கு சிலர் மன்னிக்கிறதுக்கு நிபந்தனை போடுறாங்க. சிலர் மன்னிக்கிறதுக்கு சரி போ உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனா நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், நீ சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். ஆமென். மன்னிப்பு அப்படிங்கிறது நிபந்தனை அல்ல, நிபந்தனையற்ற நிலைமையில மன்னிக்கிறது. அவனுக்கு ஏதாவது கவா முன்னாடி இருந்தல்ல, காலைல எந்திக்கணும், காலைல அண்ணன் எங்க போறானோ அவன் கூட நீ போகணும், நீ அந்த விவசாய நிலத்துல களை வெட்டணும், உனக்கு சாப்பாடு எங்க டேபிள்ல கிடையாது போ. அப்படி ஏதாவது நிபந்தனை போட்டாரா? போட்டாரா? எந்த ஒரு நிபந்தனையும் அந்த தகப்பன் போட்டதாக இல்லை. மாறாக அவன் மனம் மாற்றம் அடைந்து புத்தி தெளிந்து அவன் தகப்பனிடத்தில் வரும்போது அவன் இல்ல, அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். நான் எப்படி போவேன், எங்க அப்பாவுடைய பேரை கெடுத்துட்டனே, என் குடும்ப பேரை கெடுத்துட்டனே, எங்க அப்பா சிறுக சிறுக சேமித்து வைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சில நாட்களுக்குள் அழித்து விட்டு ஒரு துன்மார்க்கமான மகனா இருக்கிறேனே. அவனுக்கு வர கால் வரல, அவனுக்கு வீட்டுக்கு படி ஏற காலு வரல. ஆனா அவன் தூரத்தில் நிற்கும் போது தகப்பன் ஓடி போய் தகப்பன் ஓடி போய் தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனுடைய வஸ்திரத்தை மாற்றி அவனுக்கு மோதிரத்தை மாற்றி அவனுக்கு பாதரட்சையை மாற்றி வீட்டிலே கொளுத்த கன்றை அடித்து கீத வாத்தியங்கள் ஆமென் மின் விளக்குகள் எல்லாம் ஒளிர விட்டு அக்கம் பக்கத்தினரை பார்த்து, ஓ இவன் மரித்தான், திரும்பவும் காணப்பட்டான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், என்னோடு கூட சந்தோஷப்படுங்க சொன்னேன். அந்த ஒரு தகப்பனுடைய குணம் இந்த தந்தையர் தினத்திலே நமக்கு வரட்டும். நிபந்தனையற்ற நிலைமையில மன்னிக்கணும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நிபந்தனை பண்றோம். சரி உனக்கு நான் இதை நன்மை செய்யறேன், பட் நீ என்ன பண்ணு, நீ இதை செய்யணும். நான் உனக்கு இதை செய்யறேன், நீ எனக்கு இதை என்ன பண்ணணும், செய்யணும். இது என்னது? இந்த அன்புல என்ன இருக்குது? நிபந்தனை இருக்குது. நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு சொல்றோம், இந்த பாத்திரத்தை எல்லாம் நீ கழுவி வச்சிரு, நீ செருப்பு எடுக்கிறதுக்கு நான் பைசா தர்றேன். இது என்ன அன்பு? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. இந்த பாத்திரத்தெல்லாம் நீ கழுவி வச்சிரு, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கல, ஒரு செருப்பு கேட்கறல, ஒரு 200-250 ரூபாய் உனக்கு செருப்பு எடுத்து தர்றேன். இந்த அன்பில் என்ன இருக்கு? நிபந்தனை இருக்கு. நீ இதை செஞ்சா நான் தருவேன். ஆனா இந்த தந்தையர் தினத்துல ஒரு நிபந்தனையற்ற என் பிள்ளையை நேசிக்கிற, ஆமென், அது எவ்வளவு குறைவா இருந்தாலும், அது எவ்வளவு தவறு செய்ததா இருந்தாலும், ஆமென், நான் என் பிள்ளையை நேசிப்பேன் என்று இயேசு எப்படி நமக்காக பிதாவின் சமூகத்தில் நின்றாரோ, அதை போல நிபந்தனையற்ற நிலைமையில மன்னிக்கிற ஒரு தகப்பனாக இந்த தந்தையர் தினத்தில் நம்ம மாறணும். ஆமென். எந்த நிபந்தனையும் போடக்கூடாது. ஆமென்.
அல்லேலூயா. சோ இந்த முதல் குறிப்பு, நிபந்தனையற்ற நிலைமையில பிள்ளைகளை மன்னிக்கிற ஒரு சுபாவம் நமக்கு வரணும். பிள்ளைகள்னா குறைவுள்ளவங்க தான், தவறு செய்யறவங்க தான். நாமும் ஒரு தகப்பனுக்கு உள்ள கீழே இருந்து பிள்ளைகளாகித்தான் நாம இப்ப என்ன வந்திருக்கிறோம். அன்னைக்கு நம்முடைய தகப்பன் நம்மளை மன்னிச்சாங்க, நம்முடைய தாய் நம்மளை மன்னிச்சாங்க. அதனாலதான் இன்றைக்கு நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறோம். பட் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அது எப்படி மன்னிக்கணும்? நிபந்தனையற்ற முறையில மன்னிக்கணும். நோ கண்டிஷன், நோ கட்டுப்பாடு. நிபந்தனையற்ற நிலைமையில அந்த பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த குணம் ஆண்டவரை ஆராதிக்கிற நமக்கு இன்றைக்கு வருவதாக. அதுதான் இந்த தந்தையர் தினத்துல ஒரு தந்தைக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, பெத்த பிள்ளைகள்கிட்ட பேசாத நிறைய பெற்றோர் இருக்காங்க. பெத்த பிள்ளைகள்கிட்ட பேசாத நிறைய பெற்றோர் இருக்காங்க. அதை ஹீரோயிஸும் நம்ம நினைக்கிறோம், அதை பெரிய சாதனையாக நம்ம நினைக்கிறோம். சரி, நம்ம பார்வையில சில நேரம் காலத்தின் கட்டாயத்தில் சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பி நம் வரும்போது நிபந்தனையற்ற நிலைமையில் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கு வரட்டும். இந்த தகப்பனும் பிள்ளை தப்பு செஞ்ச போது இவன் தேடி போய் பார்க்கல, தேடி போய் அவன் எங்க கஞ்சா குடிச்சு விழுந்து கிடக்கான், எங்க குடிச்சு விழுந்து கிடக்கான், யார் சட்டைய அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு கிடக்குறான், எங்கேயும் போகல. அவர் வீட்டிலே தான் இருந்தாரு. ஆனா அவன் வரும்போது அவனை ஏற்றுக்கொள்வதற்கு, அவனை அங்கீகரிப்பதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் அந்த தகப்பன் வைக்கல. சோ நிபந்தனையற்ற ஒரு அன்பு இந்த தந்தையர் தினத்துல ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளேயும் வரட்டும். அதே போலதான் ஆவிக்குரிய தகப்பன், நீங்க உங்களுடைய தவறுகளை உணர்ந்து நீங்க வரும்போது நிபந்தனையற்ற நிலைமையில உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள எப்போதும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய குணம் திருச்சபையில் உள்ள போதகருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நோ கண்டிஷன், நோ கட்டுப்பாடு. பட் எங்க வரணும்? உண்மையான மனம் திரும்புதலோடு கூட நாம வரணும். ஆமென். மனம் திரும்புதனை போல பாவலை அல்ல, மனம் திரும்புதனை போல தோற்றம் அல்ல. உண்மையாய் நாம் மனம் திரும்பி வர கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த தந்தையர் தினத்துல இரண்டாவது குறிப்புக்கு நேராக நாம் கடந்து வருவோம். முதல் குறிப்பு நீங்க குறித்துக் கொள்ளுங்க. நிபந்தனையற்ற நிலைமையில பிள்ளைய மன்னிக்கிற ஒரு இருதயம் அல்லது மன்னிக்கிற ஒரு தகப்பன். இரண்டாவது, யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நேராக. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கின்ற அவரவருடைய நாள் முறை வரும்போது யோபு ஒருவேளை என் குமாரர், நல்லா கவனிங்க, என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி யோபு சர்வாக தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். இங்க ஒரு தகப்பனை நீங்க பாக்குறீங்க. இவர் ஒரு நல்ல தகப்பன். எப்படி நல்ல தகப்பன் அப்படின்னா, 1ஆம் அதிகாரம், யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். பரிசுத்த வேதாகமத்துல இந்த யோபு என்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் யாரு சொல்லுங்க? யோபு. இந்த யோபுவுக்கு எத்தனை பிள்ளைகளா? 7 குமாரனும் 3 குமாரத்திகளும் யோபுவுக்கு இருந்தாங்க. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. விருந்து செய்கிற என்ன அப்படின்னா, 4ஆம் வசனம் பாருங்க. அவன் குமாரர் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அப்படின்னா என்ன? 7 நாளும்
7 பேர் வீட்லயும் விருந்து நடக்கும். இந்த 7 பேருடைய வீட்லயும் 7 நாளும் தங்கச்சிமார்கள் எங்க பண்ணுவாங்க? வருவாங்க. அவ்வளவு சந்தோஷமான ஒரு அற்புதமான கூட்டு குடும்ப வாழ்க்கைய பரிசுத்த வேதாகமத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அண்ணன் வீட்டுல எல்லாருக்கும் போன் வந்துடும். இன்னைக்கு அண்ணன் வீட்டுல சில நேரம் பாருங்க, இன்னைக்கு ஃபேமிலிக்குள்ள வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னா போங்க, இன்னைக்கு எல்லாரும் பிரவுன் கலர் சாரியில வந்துருங்க. பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க? வேட்டி கட்டிருங்க, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருங்க. இன்னைக்கு ஃபேமிலி குரூப் இருக்குது. ஒரு தகவல் வந்துருது, ஒரு ஃபங்க்ஷன் நடந்த உடனே போட்டோஸ் என்ன பண்ணுது? ஃபேமிலி குரூப்ஸ்க்குள்ள பாயுது. நவீன கால யோபுடைய குடும்பமா இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். அல்லேலூயா. இல்ல வேலை இன்னைக்கு தான் ஆண்டவர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வச்சாரு. அன்னைக்கு யோபுடைய நாட்கள்ல இல்ல. சரி, நேர்ல போய் சொல்லி இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? வந்திருப்பாங்க. முதல் நாள் அண்ணன் வீட்டுல 3 தங்கச்சி எங்க இருக்கணும்? அடுத்த வாரம் 2வது அண்ணன் வீட்டுல 3 தங்கச்சி எங்க இருக்கணும்? சோ இது எதை குறிக்குதுன்னா, பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஒற்றுமை குலையாம பேதுரு அந்த யோபு நடத்தி இருக்கிறாரு. ஒரு பிள்ளைய தூண்டி விடல. நல்ல 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 யூனிட்டியா, யூனிட்டி ஸ்ட்ரெங்த், ஒற்றுமையே வலிமை. ஊரு 2 பட்டா யாருக்கு கொண்டாட்டம்? கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஆமா, சொல்றது புரியுதுங்களா? உலகத்துல ஒரு 4 அண்ணன் தம்பி ஒண்ணா இருந்தான்னா பக்கத்துல வந்து பயப்படுவான். டேய், இவனை தொட்டா என்ன பண்ணுவான்? வந்துருவானடா. உலகம் பயப்படுதுங்க. ஒண்ணா இருக்கானுங்க. ஒருத்தனை தொட்டா என்ன பண்ணுவான்? மசல் மதி கட்ட வந்துருவானுங்க. யோபுடைய குடும்பத்தை பாருங்க. யூனிட்டி, ஒரு ஒழுங்கு. கண்டிப்பா விருந்து செய்யணும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட யோபு இவ்வளவு ஒழுங்கா பிள்ளைகளை வளர்த்தும் யோபுவுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் பாருங்க. விருந்து செய்கிற அவரவர் நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய இலக்கங்களின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்தான். யோபு உயிரோடு இருந்த எல்லா நாளும் ஒரு குட் ஃபாதர் சொல்றான் பாருங்க. ஒருவேளை என் பிள்ளைங்க ஆண்டவரை முறுமுறுத்திருப்பாங்க, ஒருவேளை என் பிள்ளைங்க ஆண்டவரை தூசித்திருப்பாங்க, ஒருவேளை என் பிள்ளைகளுடைய பேச்சு ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கும், என் பிள்ளையினுடைய பார்வை ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கும், என் பிள்ளைகளுடைய சிந்தனை ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கும். ஏன்னா யோபு வீட்டில் இருக்கிறான், பிள்ளைகள் வெளியே போகிறாங்க, நண்பர்களோடு பழகுறாங்க, பல இடத்துக்கு போகிறாங்க, பல காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில வந்துடும். அவர்கள் ஆராதிக்கிற, அவர்களை தெரிந்தெடுத்த ஜீவனுள்ள தேவனை அறிந்தோ அறியாமலோ என் பிள்ளைகள் தங்கள் இருதயத்துல தூசித்திருப்பாங்க. கேலி கிண்டலுக்கா கூட யாவே தேவனை வீணா பேசி இருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு அந்த அக்கறை வேணும். இந்த தந்தையர் தினத்துல என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கும், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கும், என் பிள்ளைய அது ஆக்கும், என் பிள்ளைய இதாக்கும். நல்லா ஜெபம் பண்ணுங்க பெற்றோரே, தகப்பன்மாரே. அதை காட்டிலும் என் பிள்ளைங்க எங்கேயாவது ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருப்பாங்களா? என் பிள்ளைகளை நினைச்சு ஆண்டவர் எங்கேயாவது பரலோகத்துல துக்கப்பட்டிருப்பாரா? என் மகனுடைய கிரியை, என் மகளுடைய கிரியை பரலோகத்தின் தேவனை ஏதாயிலும் ஒரு காரியத்துல விஷயப்படுத்தி இருக்குமா? அக்கறை கொள்ளணும், அக்கறை கொள்ளணும். அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருடைய இலக்கங்களுக்கு தக்கதாக சர்வாங்க தகன பலியிட்டு அவர்களுக்காக அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் செய்திருக்கிறான். பாவ நிவாரண பலி. அல்லேலூயா. எங்க என் பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய கோபம் வந்துடக்கூடாது. எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா யோபு நாட்கள் இருந்திருக்கிறாயா? அந்த நாட்கள்ல யோபு எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா தன் பிள்ளைகளுக்கு இருந்திருக்கிறான். நம்ம என்னைக்காவது ஆண்டவரே என் பிள்ளைய மன்னியும்னு கேட்டிருக்கோமா? பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிருக்கோமா?
தகப்பன்மார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். பிள்ளைகளை சபித்திருப்போம், சில நேரங்கள்ல பிள்ளைகள் மேல கோபப்பட்டிருப்போம். நம்ம விரும்புறது பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கணும்னு தேவ சமூகத்துல முழங்கால் போட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக நின்றுக்கோமா? எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம்? எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அழைத்து அனுப்பி, அழகா இருக்கு, பிள்ளைங்களை வர வச்சு 7 பிள்ளைகளையும் வர வச்சு 7 பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி 7 பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு இலக்கத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு இந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து சர்வாங்க தகன பலியிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைங்க ஏதாயிலும் ஒரு காரியத்துல தெய்வமே உங்களை விசனப்படுத்தி இருந்தா எங்க பிள்ளைகளை மன்னிங்க, எங்க பிள்ளைகளுக்கு இறங்குங்க, உங்க சாபம் எங்க சந்ததியில வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்குரிய தகப்பன் யோபு. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோம் ஐயா? இந்த தந்தையர் தினத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய வசனம், நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? வாழ்க்கையை யோசித்து பாருங்க, வாழ்க்கையை யோசித்து பாருங்க. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபிப்பது தவறு என்று நான் பிரசங்கிக்கவில்லை. அதை காட்டில் உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் MBBS படிச்சதுனால பரலோகத்துல சீட்டு உண்டுன்னு பைபிள்ல எழுதல. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துல இடம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாய் பேய்கள் துரத்தப்படுகிறது என்பதல்ல, பிள்ளைகளுடைய நற்சாட்சி உள்ள வாழ்க்கையினால பரலோகத்துக்கு இடம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஒரு தந்தையர் தினத்துல ஒரு தகப்பனுடைய சுபாவம், ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிபந்தனையற்ற நிலைமையில அவங்கள மன்னிக்கிற ஒரு தகப்பனா நீங்க இருக்கணும். நிபந்தனையே பண்ணக்கூடாது, நிபந்தனையே போடக்கூடாது. மனப்பூர்வம் மன்னிக்கணும், அதை மறந்துடணும், பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு நெக்ஸ்ட் பயணிக்கணும். 1. 2வது, பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருந்தான். ஆமென். என் பிள்ளைகள் எல்லாராலும் புகழப்படுகிறார்கள், என் பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட தாளந்துகள் திறமைகள் இருக்கிறது, என் பிள்ளைகள் ஒரு நாள் பெரிய ஆளா இருப்பாங்க, என் பிள்ளைகள் மூலமா இதெல்லாம் உங்க ஆசை, நல்லது நல்லது நல்லது, ஸ்தோத்திரம். அதை விட உங்க பிள்ளைங்க பரலோகத்துக்கு வரணும், அதை விட உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், அதை விட உங்க பிள்ளைங்க தேவ சமூகத்துக்கு வரணும். உலகத்துல நீங்க விரும்புகிற எல்லாமே உங்க பிள்ளைகள் அனுபவித்து நீங்கள் பரலோகத்துல உங்க பிள்ளைங்க நரகத்துல இருந்தா அதை விட ஒரு வேதனை உலகத்துல ஒண்ணு இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ எங்க நம்ம பிள்ளைங்க நம்மளே பாவம் செய்யறோம், ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை கோபப்படுறோம், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம், நாமே அப்படி இருக்கிறோமே, நம்ம பிள்ளைகள் அப்படி இருந்தா நம்ம பிள்ளைகள் மேல தேவ கோபம் வருமே. எங்க என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ பாருங்க, அவன் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லவே இல்லை. என் பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்க, ஆனா நம்ம தெளிவா சொல்ல முடியும், நம்ம பிள்ளைங்க பாவம் செய்யறாங்க, நம்ம பிள்ளைங்க மொபைல்ல பாவத்துல இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு தவறான நண்பர்களுடைய ஐக்கியம் இருக்கு, நம்ம பிள்ளைகளுடைய சிந்தனைகள்ல பாவங்களும் அக்கிரமங்களும் இருக்கு, நம்ம பிள்ளைகள் பயங்கர சுபாவத்துல மாற்றம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சும் நாம எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? பிள்ளைகளுக்காக யோபுவை போல எங்க என் பிள்ளைங்க பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க, கூப்பிடுறாங்க, வாங்க சாமி எல்லாரும் அப்பாவுடைய வீட்டுக்கு வாங்க, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துறோம். நீங்க லேவியர் ஆகமத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன நிபந்தனை, இதெல்லாம் அந்த நாட்கள் அவன் செஞ்சிருக்கிறான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து, ஒரு ஆட்டுக்குட்டி பார்க்கணும்னா பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும், 1 வயதா இருக்கணும், பாவ நிவாரணம் பண்ணினா அதான், அது நல்ல திடகாத்திரமா இருக்கணும், நசல் கொண்டது அல்ல, அவ்வளவு பர்ஃபெக்டான ஆடை தெரிந்தெடுத்து நிறுத்தி அவங்க கை அது மேல வைத்து அப்படியே பாவம் அதிலே கடத்தப்பட்ட போது இவர்களுக்காக அந்த மிருகம் பலியிடப்பட்டு சர்வாங்க தகன பலியானது. இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செஞ்சான். அவன் சாகுற வரைக்கும் எங்க என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிருவாங்களோ, என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, எங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகள் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறது இல்ல, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற பெற்றோர் தான் இன்றைக்கு இந்த தேசத்துல அதிகம். பிள்ளைகள் பாவம் செஞ்சிடக்கூடாது,
பிள்ளைங்க ஆண்டுடைய வசனத்தை விட்டு விலகிடக்கூடாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடரலா போயிடக்கூடாது. சந்ததி கெட்டு போயிடக்கூடாதுன்னு தேவ சமூகத்தில் இருக்கிற பெற்றோர் கம்மி. ஆனா இன்னைக்கு இந்த தந்தையர் தினத்துல ஒரு தகப்பன் யோபுவை போல மாற தன்னை அர்ப்பணிக்கணும். எங்க என் பிள்ளைங்க தங்க இருதயத்துல தேவனை சில நேரம் பிள்ளைகளுக்கு வர்ற நெருக்கத்துல அவங்களே சொல்லுவாங்க, செத்து போனா பரவாயில்ல, இந்த விட்டு விட்டு போயிட்டா பரவாயில்ல, கண்ணை மூடிட்டா பரவாயில்ல, எங்கேயாவது போயிட்டா பரவாயில்ல. அவங்களை அறியாமலேயே தேவன் என்ன பண்ணுவாங்க, பூசிப்பாங்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய பெற்றோராக யோபுவை போல நாம என்ன பண்ணணும், அவர்களை அழைத்து அனுப்பி என்னைக்காவது பிள்ளைகளோடு பேசுறதுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறோமா? தந்தையர் தினத்துல உட்கார்ந்து பிள்ளைங்களோட பேசுங்க. பிள்ளைங்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமித்து பிள்ளைகளோட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நில்லுங்க. இதெல்லாம் நமக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல கொண்டு வரும், என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். நல்லதுதான். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்ணுங்க. அல்லேலூயா. அது தானா நடக்கும், அது தானா நடக்கும். சோ இரண்டாவது குறிப்பு, எங்க பிள்ளைங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து விடக் கூடாது என்பதுல கவனமா இருந்தான். தந்தையர் தினத்துல நாமும் அப்படி கவனமா இருப்போம், அப்படி கவனமா இருப்போம். மூன்றாவது நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:15. அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தது யாரு? காலேப். யாருக்கு கொடுத்தான்? மகள், தன் மகள். அப்போ ஒரு தகப்பன் இந்த தந்தையர் தினத்துல பிள்ளைகள் எதை விரும்பி கேட்கிறார்களோ அதை கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். அருமையான மகளை திருமணம் பண்ணி காலேப் அனுப்புறாரு. காலேப் தானே? காலேப் அனுப்புறாரு. தன் மகள் அக்சால ஒத்தனியலுக்கு திருமணம் பண்ணி புருஷனுடைய வீட்டுக்கு காலேப் என்ன பண்றாரு? தன் மகளை அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது ஏறின பாப்பா இறங்கி திடீர்னு தகப்பனை நோக்கி ஓடி வருது. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? சரி, தகப்பனை விட்டு பிரிய மனசில்ல, ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழ போகுது அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாம் போன பாப்பா வேகமா திரும்பி வந்து, என் தகப்பனே, நீர் எனக்கு எப்படி கொடுத்தீர்? அத வாசிங்க. வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். நல்லா பாருங்க. காலேப் கொஞ்சம் மோசமான ஃபாதர். மவளுக்கு எதை கொடுத்திருக்கிறாரு? வறட்சியான நிலம். அப்ப மவனுக்கு என்ன வச்சிருப்பாரு? மவளுக்கு எதை கொடுக்கிறாரு? வறட்சியான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அப்ப மவனுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. தகப்பனுடைய கேரக்டரை பாருங்க. சரி, இதை நோண்டுனா வேற மாதிரி போகும், இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ அந்த பாப்பா கொஞ்சம் புத்திசாலி. அது உடனே இறங்கி வந்து, அப்பா எனக்கு என்ன கொடுத்தீங்க? அவளும் தெளிவா சொல்றா, எனக்கு வறட்சியான ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டீங்க. பட் நீங்க கொடுக்கிற இருதயம் உள்ளவரு, என்ன கேட்டாலும் கொடுப்பீரு. எனக்கு என்ன தாரும்? நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றால், மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். காலேப்புங்கிற தகப்பன் எப்படி தான் தெரியுமா? பிள்ளை என்ன விரும்பி கேட்கிறாளோ அதை கொடுக்கிற தகப்பனா இருந்தான். வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்பத்தை கேட்டால் மீனை கொடுப்பாயோ? மீனை கேட்டால் தேளை கொடுப்பாயோ? பாம்பை கொடுப்பாயோ?
பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ இங்கே காலேபுடைய குணம் எப்படி இருக்கு? தன் பிள்ளை எதை கேட்கிறாளோ அதை கொடுக்கிற தகப்பனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? இங்க பாரு, இந்த பாரு, கல்யாணம் பண்ணி போட வேண்டியதெல்லாம் போட்டு உன் புருஷ வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இதுக்கு மேல வந்து நோய 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 கேட்க சொன்னாரா? 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 சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிற பெற்றோர் சொல்றமா சொல்லலையா? 2 பிள்ளைகள் தான், ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி மா அங்க வா. உலக நீதி அப்படி ஆயிட்டு இல்ல? உன 10 பவுன் போட்டோம்ல, 15 பவுன் போட்டோம்ல, ஓடிய பேரு. இந்த நிலம், இந்த வீடு, இந்த பண்ணை, இந்த தோட்டம்ல யாருக்கு? அவன் தான் வாரிசு, அவன் தான். சரி, அது இருக்கட்டும், அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஆழமா போக வேண்டாம். சரி, ஓகே. ஆனா இந்த பாப்பா வந்து கேட்கிறான், அவ சொல்லியே கேட்கிறான். ஆமா, முதல்ல எனக்கு எப்படி நிலத்தை தந்தீர்? அப்ப கொடுக்கும் போது எப்படி கொடுத்திருக்கிறாரு? போ, வானம் மழைய பொழிஞ்சா புழைச்சிக்க, இல்லைன்னா போய் தொலை, போ அந்த மேட்டாங்காடு எடுத்துக்க. ஆமென், அல்லேலூயா. வறட்சியான நிலத்தை அந்த பிள்ளையும் சந்தோஷமா, அப்பா வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர். அதுவும் கோவப்பட்டு கேட்கல பாருங்க. யோ நீலாம் ஒரு நல்ல அப்பாவாயா? ஒரு மேட்டாங்காடு ஒண்ணுத்துக்கும் உதவாது, வித்தா 10 பைசாக்கு பெறாத ஒரு நிலத்தை கொடுத்துட்டு அப்படின்னு சட்டை போடல. அது தெளிவா பேசுது. வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீங்க. ஆனா கொஞ்சம் விவரமான ஆளுதான். குரூப்ல கேட்கிறா, கூட்டத்துல கேட்கிறா, சரியா கேட்டா சரியா, என்ன சொல்றது, சமயோஜித புத்தி. அந்த நேரத்தில் அடிச்சு தூக்குறா பாருங்க. கிளம்புற இப்ப விட்டா இவர்கிட்ட வாங்க முடியாது, வாங்கிடுவோம். ஹாய் டாடி, தந்தையர் தினத்துல வந்திருக்கிறேன், வறட்சியான நிலத்தை தந்தீங்க, இப்ப எனக்கு என்ன தந்துருங்க? அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பிள்ளைகள் எதை விரும்பி கேட்கிறாங்களோ அதை கொடுக்கிற ஒரு தகப்பனாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அக்சால் விரும்பினதை அவளுடைய தகப்பனாகிய காலேப் கொடுத்தான். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த தந்தையர் தினத்துல தகப்பனாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கணும். பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படி இல்ல, இந்த ரெண்டையும் பிரிக்கிறேன். நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதங்கிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். சரி, வறட்சியான ஆசீர்வாதங்கிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்க பிள்ளைக்கு ஒரு வீடை எழுதி வைக்க முடியாம இருக்கலாம், ஒரு நிலம் கொடுக்க முடியாம இருக்கலாம், 50,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு சேலையை நீங்க கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆமென், சொத்துற வயிற ஒட்டிக கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகளும் அவருடைய சந்ததியும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நிற்கிற காலேபாய் நீங்கள் மாற இந்த தந்தையர் தினத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க வாங்கி கொடுத்த பீரோல் ஓட்ட விழுந்துரும், நீங்க வாங்கி கொடுத்த மோட்டார் சைக்கிள் 10 வருஷத்துல ரிப்பேர் ஆயிரும், நீங்க வாங்கி கொடுத்ததான நகை ஒரு நாள் கஷ்டத்துல பேங்க் போயிடும். ஆனா தேவ சமூகத்துல உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்து வைக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்கள் அவர்களையும் அவர்கள் சந்ததியையும் நிறைவாய் பற்றி பிடித்திருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் கேட்கிற, அவ என்ன கேட்டா? நீர்ப்பாய்ச்சலான நிறத்தை கேட்டா, ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்களை கேட்கிறா. பிள்ளைகளுக்கு முதல்ல போனவன நல்லா இருக்கேன்னு கேட்காதீங்க, இன்னைக்கு ஜோமன்னியா கேளுங்க, பைபிள் வாசியா கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினார்? தனித்தவருடைய சமூகத்துல உட்கார்ந்தியா? கர்த்தர் உன்னோடு திட்டமாய் பேசின வார்த்தை என்ன? அப்படி கேளுங்க, அப்படி பழகுங்க. ஆமென். சாப்பிட்டாரா வீட்டுக்காரரு? நீ சாப்பிட்டியா? வேலை உனக்கு கஷ்டமா இருக்குதா? எப்படி என்ன ஏது அதை கேட்காதீங்க. ஜோமன்னியா? ஃபர்ஸ்ட் கேள்வி எதா இருக்கட்டும், நல்ல ஜோமன்னியா, நல்ல பைபிள் வாசியா, எப்படி இருக்கிற ஆண்டவரோட உறவு எப்படி இருக்குது?
ஆண்டவரோட உன் உறவு சரியா இருந்தா மற்ற எல்லாம் சரியா இருக்கும். Praise the Lord. ஆண்டவரோட உறவு சரியில்லைன்னா மற்ற எல்லாம் சரியில்லாம போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த தந்தையர் தினத்துல காலேபிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தகப்பனாக நீங்க இருக்கணும். அல்லேலூயா. நாம எதை கொடுக்க விரும்புறோம் தெரியுமா? மற்றவங்க என்ன பார்க்கணும், மற்றவங்க என்ன பெருமையா பேசணும். இந்த உலகம் நீங்க எப்படிதான் விரும்புது? மற்றவங்க இந்த உலக ஆசீர்வாதத்தை பார்த்து அதெல்லாம் போயிடக்கூடாது. நம்மளை விட்டு போயிடும். ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் நம்மளை விட்டு போகாது. உலகத்துல சொல்லுவான் பாருங்க, எல்லாம் உன்னை விட்டு போயிடும், நான் கல்வி மட்டும் உன்னை விட்டு என்ன பண்ணாது, போகாது. கல்வியை ஒன்றது ஒருத்தனை அடிச்சு பிடுங்க முடியாது. உன் வண்டியை ஒருத்தன் அடிச்சு பிடிங்கிட்டு போயிருவான். ஒரு கத்தியை காட்டி உன் காலத்துல இருக்கிற தோடு மூக்குத்தி ஒட்டியான எல்லாத்தையும் தூக்கி ஓடிடுவான். ஆனா உன் கல்வியை யாரும் தூக்க? அதே மாதிரிதான் ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை யாரும் வாங்கிட்டு எடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த தந்தையர் தினத்துல பிள்ளைகள் கேட்கும் போது நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தகப்பனாக நீங்கள் காணப்பட வேண்டும். சரிங்களா? 4வது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரையும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. இந்த தந்தையர் தினத்துல நாம எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கணும்னா, தன் குடும்பம் முழுவதையும் பேர் அழிவுக்கு விலக்கி ரட்சிக்கிற ஒரு மனுஷனாக நம்ம காணப்படணும். நோவா குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவாவின் கண்களிலே கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது. நோவாவோடு ஆண்டவர் பேசினார், இன்னும் 40 நாட்கள் உண்டு, ஒரு பெரிய மழை வரப்போகுது, நீ கொப்பேர் மரத்துல என்ன பண்ணு, ஒரு பேழைய உண்டு பண்ணு. அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதுக்கு முன்னால அவனுக்கு பேழையெல்லாம் கட்ட தெரியாது. அவன் கட்டினது தேவ கிருபை. அல்லேலூயா. அளவும் உயரமும் கரெக்டா ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருந்தனாலதான் பேழைய கட்ட முடிஞ்சிச்சு. ஆமென். எல்லாரும் அன்னைக்கு மரங்களை வெட்டியிருக்காங்க, இரவும் பகலும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மரத்து மேல தூக்கி வச்சிருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க, தண்ணி லீக்கேஜ் ஆகாதபடி பண்ணிருக்காங்க, 3 அறைகளை பண்ணிருக்காங்க, ஜன்னல் வச்சிருக்காங்க, கதவு வச்சிருக்காங்க. 300 அடி நீளம், 30 அடி அகலம், 50 அடி உயரம், பிரம்மாண்டமான கப்பலை செஞ்சு அது சரிஞ்சிற அளவுக்கு தூண்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேசத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அழிக்க போகிறார், மனம் திரும்புங்கன்னு பிரசங்கம் பண்ணா ஒருத்தனும் கேட்கலைன்னு சொல்லி வெக்ஸ் ஆகல. அவன் தன் குடும்பத்தை ரட்சிப்பு நடத்திட்டான். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆனது, ஆண்டவர் அவன் குடும்பத்தை உள்ள விட்டார். மிருகங்கள் எல்லாம் உள்ள போச்சு, அதுக்கு தீவனத்தை எல்லாம் உள்ள கொண்டு போனாங்க. கர்த்தர் கதவை மூடி சாவி எட்டு போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்குள்ள தண்ணி பெருகினது, பேழை மேல எழும்ப ஆரம்பித்தது. எல்லாரும் மலைகளுக்கு மேல பேழ போகுது, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. ஒரு நல்ல தகப்பன் முழு குடும்பத்தையும் ரட்சிப்பிற்குள் சரியாய் நடத்தினான். ஒரு பெரிய அழிவிலிருந்து அவன் காப்பாற்றினான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம ஒரு நல்ல தகப்பனா இருந்தா நம்முடைய குடும்பத்தை நாம சரியா காத்துக்கொள்ள முடியும். ஆமென். நோவா நல்ல தகப்பனா இருந்தான். தகப்பனா இருந்தனாலதான் அவன் சொன்னதை அவன் மனைவி கேட்டான், அவன் சொன்னதை அவனுடைய மகன் கேட்டாங்க, அவன் சொன்னதை அவனுடைய மருமகள் கேட்டாங்க. எல்லாரும் இணைஞ்சு யூனிட்டா தேவனுடைய சித்தத்தை செஞ்சாங்க, தேவன் சொன்ன வேலையை செஞ்சாங்க. ஆகையினால ஒரு பெரிய அழிவிற்கு ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணாருங்க, விலக்கி காத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல தகப்பன் குடும்பத்தை அழிவிலிருந்து காத்துக்கொள்வான். ஆமென். யார் நல்ல தகப்பன்? வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நோவா உத்தமனா இருந்தான். அவனை சுற்றிலும் பல குடும்ப தலைவர்கள் ரோல் மாடலா இல்ல, பல குடும்ப தலைவர்கள் நகைச்சுவையா
கடைசியாக கேலி கிண்டல் பண்றவங்களா இருந்தாங்க, பொறுப்பற்றவங்களா இருந்தாங்க, காலத்தினுடைய கட்டாயத்தையோ காலத்தினுடைய கடைசியோ உணராத குடும்ப தலைவர்களா இருந்தாங்க. ஆனா நோவா அப்படிப்பட்டவன் அல்ல. நோவா ஆண்டவரை விசுவாசித்தான். ஆண்டவரோட ஒரு நல்ல உறவு இருந்தது. ஆண்டவர் சொன்னார் செய்வார் இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினுங்கிறத அறிந்திருந்தான். சோ ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து பேழையை கட்டினான். ஆமென். அவன் அப்படி கீழ்ப்படிந்து அந்த பேழையை அவன் கட்டின போது நடந்தது என்ன? அந்த பேழையை அவன் கட்டின போது நடந்தது என்ன? பேழையை கட்டின போது நடந்தது என்ன? அவன் குடும்பம் மட்டும்தான் காக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த 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 தந்தையர் தினத்துல ஒவ்வொரு ஆண்டவரை அறிஞ்ச நோவாவை போல இருக்கிற தந்தையரே, உங்க சொந்த குடும்பத்தை வரக்கூடிய பெரிய அழிவிலிருந்து நீங்க பாதுகாப்பதுல மிகப்பெரிய கடமை உள்ளவங்களா இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க உத்தமனா இருக்கணும். உங்க வார்த்தை, நீங்க ஆண்டோட சத்தத்தை கேட்கிறவனா இருக்கணும். ஆண்டோட இருந்து சரியான தரிசனத்தை பெறுகிறவரா இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு வயசாகி போச்சு, ஏதோ பேசிட்டு இருக்கேன்றாங்க. கரெக்டா தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்று, அளவை பெற்று, எச்சரிப்பை பெற்று கரெக்டா செஞ்சான். அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி. அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓகே, ஆதியாகமம் 24:67. மைக்ல வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்குள் அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆபிரகாம் ஒரு நல்ல தகப்பன். எப்படி அப்படின்னா, தன் மகனுக்கு சரியான வயதில் பெண் பார்க்க பிரயாசப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கான முயற்சிகளை செய்தான். சரியான வயதில தன் மகனுக்கு திருமணத்தை செய்து வைத்து முடித்தான். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் நாம் எப்படி காணப்படுகிறோம்? 30 வயசு பொம்பளை பிள்ளைக்கு ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை குறித்து அக்கறை இல்லாம இருக்கிற தகப்பன்மார்கள் இந்த தேசத்துல உண்டு. அவர்களுக்காக எதையும் சேர்க்காத தகப்பன்மார்கள் இந்த தேசத்துல உண்டு. அதற்காக முயற்சி எடுக்காத பல பெற்றோர் இந்த தேசத்துல உண்டு. ஆனா ஆபிரகாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் வீட்டுல முதிர்ந்த எலியேசர்ட்ட பொறுப்பு கொடுக்கிறான். என் மகனுக்கு நீ ஒரு பொண்ணை பாரு. அந்த வயது வந்த உடனே அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்கா ஆபிரகாம் என்ன பண்றான்? செய்ய ஆரம்பிக்கிறான். இவன் போகிறான், ஜெபிக்கிற தகப்பனத்திலிருந்து புறப்படுற வேலைக்காரன் அவனும் ஜெபிக்கிறான். தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். பொண்ணை கரெக்டா பாக்குறான். அவங்க வீட்டுல தங்குறான். நடந்ததெல்லாம் சொல்றான். பொண்ணை கூட்டு வர்றான். நல்லா கவனிங்க. ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளை சரியான வயதுல படிக்க வச்சிடணும். ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு முன்னாலே சேர்த்து வச்சிடணும். ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல அவங்க வாழ்ந்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறவன் தான், ஜெபிக்கிறவன் தான், மன்றாட்டு வீரன் தான், எல்லாம் தட்ஸ் ஆல் ஓகே. ஆனா கரெக்டா செய்ய வேண்டியதை கரெக்டா செய்து கொண்டே இருந்தான். ஆமென். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கரெக்டா அவன் பெண் பார்க்க என்ன பண்றான்? மூவ் பண்றான். தன் மகனை கரெக்டா ஒரு குடும்பமா செட்டில் பண்ணி பிரைஸ் தி லார்ட். இந்த தந்தையர் தினத்துல நாம எப்படிப்பட்ட தந்தையரா இருக்கிறோங்கிறத தேவ சமூகத்துல நிதானிங்க. இன்றைக்கும் இந்த நாட்களில் திருமண வயதில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு குடிகார தகப்பனார் பொறுப்பற்று இருக்கிறதை பார்க்கிறோம்.
தகப்பனார் பொறுப்பற்று இருக்கிறதை பார்க்கிறோம். வீட்டுல வந்து மனைவியை அடிச்சு தாலியை பிடுங்கி கொண்டு போய் சூதாட்டத்திலையும் குடிக்கிறது இருக்கிற தகப்பன்மார் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் 30 வயதுகள் 40 வயதுகள். ஏன் சில பிள்ளைகள் திருமணமாகாமலேயே பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ விரக்தியில காணப்படுறாங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். உலகத்தான் செய்யறான், நாம செய்யணும். அல்லேலூயா. எப்பவுமே திட்டமிட தோற்கிறவன் தோல்விக்கு திட்டமிடுகிறான். பிள்ளை பிறந்துருச்சா அதுக்கு ஒரு சேவிங்ஸ் வைக்கணும். பெற்றோர் உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா ஒரு சேவிங்ஸ் வைக்கணும். அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிறதுக்கு முன்னால நகைகளை சேர்த்து வச்சிடணும். எதுக்கும் எந்த சொல்லி யார்டையும் கையேந்தி நிக்கிற நிலைமை நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்ந்த காலம் வேற பிரதர், இப்ப இருக்கிற காலம் வேற பிரதர். நாம அப்டேட் ஆகணும். இன்னும் நம்ம பழைய கற்கால மனிதர்களை போல காணப்படக்கூடாது. இன்றைய நவீன காலத்துல அன்னைக்கு இருந்த போன் சுத்தி சுத்தி அடிக்கிறது, இன்னைக்கு ஸ்மார்ட் போன். அப்டேட் ஆகுறோமா? அன்னைக்கு விறகு அடுப்பு, இன்னைக்கு கேஸ் அடுப்பு. அப்டேட் ஆகுறோமா? அன்னைக்கு சாம்பல்ல பல் விளக்கணும், இன்னைக்கு டூத் பேஸ்ட் பிரஷ். வந்துட்டோமா? அப்டேட் ஆகுறோம். ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா கரெக்டா பார்க்கணும். நம்ம சக்திக்கு என்ன உண்டானதோ, நம்ம வருமானத்துக்கு என்ன உண்டானதோ அதை நேர்த்தியா செய்யணும். இந்த தந்தையர் தினத்துல நமக்கு இருக்கிற பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குது. அதை செய்வதற்கு நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னால இவ்வளவுதான் முடியும் சொல்லக்கூடாது. அதை தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும். சோ நீங்க அப்டேட் ஆயிட்டீங்கன்னா அவர்களும் அப்டேட் ஆயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆரம்பத்துல யூஸ் பண்ண ஒரு டெலிபோனை உங்க மகனுக்கு மகளுக்கு இப்ப பிரசன்டேஷன் வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளைகள் உங்களை என்ன பண்ணும்? என்ன டாடி இந்த போனெல்லாம் இப்ப யாராவது யூஸ் பண்றாங்களா? சொல்றாங்களா சொல்லலையா? நீங்க ஆரம்பத்துல யூஸ் பண்ண ஒரு மண் பானைய பத்திரமா பேப்பர் சுத்தி கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுங்க. ஏற்றுக்கொள்வாங்களா? பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்க. சில விஷயங்களை நாம அப்டேட் ஆகணும். தந்தையர் தினத்துல என் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நிமித்த அன்பா கேட்கிறேன், நீங்க அப்டேட் ஆகணும். சில விஷயங்கள்ல வளர்ந்துடணும். பையன் அடுத்தவனுக்கு திருமணம் ஆகணும், அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? ரைட். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ரைட். அடுத்து பிரசவம், அதுக்கு முன்னால அதை என்ன சேர்க்கணும், நான் என்ன செய்யணும், அந்த பிரசவத்தை நான் எங்க பார்க்கணும்? அப்டேட் ஆகணும். என்ன பண்ணணும்? அப்டேட் ஆகணும். இதெல்லாம் இல்லாம இருந்தா அன்றைய நாட்கள் நமக்கு கஷ்டங்கள் வரும். சோ அப்டேட் ஆகணும். ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னால ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு கர்ச்சீப், ஒரு ஜட்டி பண்ணி எடுத்து கரெக்டா வைக்க தெரியற நமக்கு இந்த அடிப்படை அறிவு அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து நான் பொதுவா பேசுறேன். ஒரு ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா பாத்ரூமை க்ளீன் பண்ணணும், பெட்ரூமை க்ளீன் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும், சாப்பாடு காலைல என்ன, மதியம் என்ன பிளான் பண்றோம். அப்பதான் அவங்களை நம்ம கவனிக்க முடியும். நான் எதையுமே யோசிக்காம இருந்தா திடீர்னு ஒண்ணு என்னால என்ன முடியாது, செய்ய முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்றோம்னா முன்னே உட்கார்ந்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். திடீர்னு வந்து கொடுத்தா அந்த சாப்பாடு உங்களை காயப்படுத்தும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவ சமூகத்துல இருந்து நேரம் எடுத்து அந்த அப்பத்தை சுட்டு உங்களுக்கு வைக்கும் போதுதான் அதை திருப்தியா நீங்க சாப்பிட முடியும். பிரியமானவர்களே, இந்த தந்தையர் தினத்துல தோத்திரம் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல எதை செய்யணுமோ அதை நாம செஞ்சோம். எனக்கு ஒரு அருமையான தகப்பனை தெரியும். அந்த அருமையான தகப்பனார் நிமித்தம் அந்த பையன் நிறைய மன உளைச்சலா இருந்தான். ஒரு பிரம்மாண்டமான படிப்புல கொண்டு போய் பையனை சேர்த்தாச்சு. ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய். என்ன செய்வாங்கன்னு தெரியல. எந்த விதமான பின்புலமும் இல்ல, சோர்ஸும் இல்ல. இது சக்சஸ் ஆகுமா
ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு மாம்சீகத்துல பார்த்தா அது 100% ஃபெயிலியர் தான். கர்த்தர் தான் உதவி செய்யணும். கடைசி காலத்துல திட்டமிடக்கூடாது, முன்னையே திட்டமிடணும். முன்னையே திட்டமிடணும். அவர் முன்னையே அந்த பையனுக்கு ஒரு சின்ன சேவிங்ஸ் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அவன் பையனுடைய படிப்பு என்ன பண்ணாதுங்க, பாதிக்கப்படும். நானும் பாஸ்டரும் உட்கார்ந்து ரொம்ப அந்த தம்பிக்காக வருத்தப்பட்டோம். காலேஜில் சேர்த்தாச்சு, சென்னையில் காலேஜில் சேர்த்தாச்சு, 20,000 ரூபாய் செலவு பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ போகும்போதே 60,000 ரூபாய் கட்டணும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு பீஸ் 35,000 ரூபாய். என்ன பண்ணுவாங்க? 2 செமஸ்டர் கணக்கு பண்ணா 2.5 லட்சம் ரூபாய் வருது. 5 ஆண்டுகள் படிக்கணும். எங்க இருக்கு? ஒண்ணு இல்ல. தந்தையர் தினத்துல இந்த தம்பிய மாதிரி உலகம் முழுசும் பல தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் பெற்றோரை நினைச்சு தகப்பனை நினைச்சு வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அறிந்த என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வசனங்களை வாசிக்கிற நாம ஒரு நல்ல தகப்பனாக காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். நிபந்தனை இல்லாம நம்ம பிள்ளைங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ற நல்ல தகப்பன் நம்ம காணப்படுவோம். நம்ம பிள்ளைங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு விழிப்பாயிருந்து நம்முடைய பிள்ளைகளை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் நிற்போம். நம்ம பிள்ளைங்க கேட்கும் போது அவர்கள் விரும்புகிற நீர்ப்பாய்ச்சலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆயத்தமா இருப்போம். நம்முடைய குடும்பத்தை வரப்போகிற பெரிய அழிவுக்கு தப்பி மீட்க வேலைகளை செய்வதற்கு உத்தமனாயிருந்து தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய நல்ல தகப்பனாய் காணப்படுவோம். பிள்ளைகளுக்கு சரியான வயசுல சரியானதை செய்ய அப்படிப்பட்ட தகப்பனா நம்ம காணப்படுவோம். அப்படி காணப்படுவோமானால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். எழும்பி நிற்போம். தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. 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 Glory, 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 glory. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ், ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உங்க கண்ணை மூடி உங்க தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு சகோதரனை ஜெபம் பண்ணுங்க, என் அன்பு சகோதரி ஜெபம் பண்ணுங்க. உலகம் முழுசும் தந்தையர் தினத்தை கொண்டாடுறாங்க. நாமும் ஒரு வாழ்த்து சொல்லி அல்ல, கிறிஸ்தவ வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி ஒரு கிறிஸ்தவ தந்தையராக, ஆமென், வேதாகமத்தில் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம், நல்ல தந்தையராக காணப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. Thank you Father, 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 thank you Father. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தந்தையருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தந்தைகள் ஆவதற்கு காரணம் அவர்களுக்கு நீர் கொடுத்த மகன், அவர்களுக்கு நீர் கொடுத்த மகள். இந்த ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த தந்தையர் தினத்தில் என் அன்பு சகோதரர்கள், தந்தையராய் இருக்கிறவர்கள், ஆண்டவரே, வேதாகமத்தில் நாங்கள் தியானித்த இந்த பரிசுத்தவான்களை போல காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது, எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு விலகும் போது, எங்கள் பிள்ளைகள் எங்களை வேதனைப்படுத்தும் போது, எங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவரீர் சரியாய் மனம் திரும்பி எங்களிடத்திலே வரும்போது எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவர்களை மன்னிக்கிற ஆவிக்குரிய தகப்பனாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் தேவனை ஒருவேளை தூசித்திருப்பார்களோ என்று அறிந்து எங்கள் பிள்ளைகளை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக பலி செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தந்தையராய் கர்த்தர் எங்களை மாற்றும். எங்கள் பிள்ளைகள் விரும்பி கேட்கிற நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு தாராளமாய் கொடுக்கிற தந்தையராய் கர்த்தர் எங்களை மாற்றும். ஆண்டவரே, நீர் அப்படி எங்களை மாற்றும். ஆண்டவரே, நீர் அப்படி எங்களை மாற்றும். நீர் அப்படி எங்களை மாற்றும் ஆண்டவரே, நீர் அப்படி எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
எங்கள் சொந்த குடும்பத்தை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற, வரப்போகிற பெரிய பேரழிவுக்கு விலக்கி மீட்கிற ஒரு தந்தையராய், உத்தமனாய் இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்து தேவரீர் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிற ஒரு தந்தையராய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆபிரகாமை போல அந்தந்த வயதில் தன் பிள்ளைகளுக்கு தேவையானதை செட்டில் பண்ண ஆபிரகாமை போல இங்கே வந்திருக்கிற கிறிஸ்தவ பெற்றோர் மகனுக்கு செய்ய வேண்டியதை, மகளுக்கு செய்ய வேண்டியதை, பேரனுக்கு செய்ய வேண்டியதை, பேத்திக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்ய, ஒருவரும் விரல் நீட்டி குற்றப்படுத்தாதபடிக்கு செய்ய எங்கள் தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தந்தையர் தினத்திலே கிருபை தந்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவன்